இப்போ இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னாக்கா, இது கடைசி வீடியோ. அதாவது கிராஃபு கடைசி வீடியோ. அடுத்தடுத்து கணக்குகள் இனி வரிசையாக போட ஆரம்பிப்பேன். கிராஃப் வந்து ரொம்ப அவசியம் எல்லாத்துக்கும். ஏன்னா 10 கிராஃப் தான் வரும். 10 கிராஃப்குள்ள ஒரு கிராஃப் வந்துடும். அதனால தான் 10 கிராஃப் மட்டும் போட்டிருக்கேன். இனி அடுத்தடுத்து முக்கியமான கொஷின்ஸ்லாம் போடுவேன். அது வேணுங்கிறவங்க அதை பார்க்கணுங்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அடுத்தலாம் கணக்குகள் தான். ஒரு 2 மார்க் கணக்கு, 5 மார்க் கணக்கு முக்கியமானதை போடுற மாதிரி இருக்கும். அடுத்து திருப்புதல் தேர்வு இருக்குது, அதுக்காக போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இந்த 3 பயிற்சி 3.15 2வது கணக்கு. 2வது கணக்கு வந்து இது XY = 24. இது ஓரளவு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான கணக்கு. ஈஸியாகவும் போட்டுருவீங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கொஸ்டினை பார்த்துருவோம். இந்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் பாருங்கள், XY = 24 அப்படின்னாக்க XY = 24னா XY > 0 சொல்லிட்டோம். வரைபடத்தை பயன்படுத்தி 2 கொஸ்டின் கேட்குறாங்க. X = 3ன்னா Y கேட்குறாங்க. Y = 6ன்னா X கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இதை பார்த்தாலே ரொம்ப எளிமையாக போச்சு. X = 3ன்னா அதோட எதை பெருக்குனா 24 வரும். 3 × 24. அப்போ ஒய்யோட மதிப்பு 8 இங்கே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி Y = 6னாக்கா எக்ஸோட மதிப்பு இதோட எதை பெருக்குனா 24, 4 பெருக்குனா வந்துடும். அப்போ அந்த கொஸ்டின் பார்த்தாச்சு. இதுக்குரிய அட்டவணை எப்படி போடுறோம்னு பார்ப்போம். இந்த அட்டவணை நம்மளாக தான் தயார் பண்ணணும். அட்டவணை கொடுக்கல, அதனால தான் இந்த கடைசி 2 கணக்காக வச்சுருக்கிறேன். பாருங்கள், அட்டவணை போட்டுருக்கு பாருங்கள். அட்டவணை தயார் செய்ய வேண்டும் போட்டுட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், அட்டவணை தயார் செய்ய வேண்டும் போட்டாச்சு. இந்த இடத்துல XY, இந்த இடத்துல இந்த 4 சும்மா இது இருக்குது, அது ஏதோ இதாக இருக்குது, இது ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸை பாருங்கள், XY இது பெருக்குனா 24. இத்தனை பாயிண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு 5 பாயிண்ட் போட்டுக்கிட்டால் போதும். நான் வரிசையாக ரிவர்ஸில் 6 நம்பர் மறக்காம எழுதிருக்கிறேன். 24ஓட டிவைசர் எல்லாம் எழுதலாம். 1, அதாவது 24ஓட பகு எண், 24 கூடிய வகுக்கூடிய எண்கள்லாம் எழுதலாம். 1, 2, 3, 4 இந்த வாய்ப்பாடு எல்லாத்துலேயும் 24 வரும். 6 4 24 வரும். திருப்பி எண் 3 24, 12 2 24, இப்படி 24. இப்படி ஒரு வருஷம் எழுதிட்டோம்னா அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கிறலாம். இங்கே 1, 2, 3, 4, 6 மேலே உள்ளது அப்படியே ரிவர்ஸ். இது ஒரு சைக்கிள் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நம்பர் எழுதிக்கிறோம். கிட்டத்தட்ட 8 நம்பர் இருக்குது. நீங்கள் இதில் ஒரு மினிமம் ஒரு 5 நம்பர் எழுதிட்டால் போதும். இவ்வளவு எழுதணும்னு அவசியம் இல்லை. இது பெருக்குனா 24 வரணும். அந்த மாதிரி 1லேருந்து ஆரம்பிங்க. 1லேருந்து ஆரம்பித்து 1 24 24, 2 12 24, 3 8 24, 4 6 24, 6 4 24, எண் 3 24, 12 24, 24 1 24. இது நீங்கள் பண்ணிக்கிட்டு அது அடுத்து வழக்கம் போல் எப்பயும் அளவு திட்டம் போடுறோம். 2வது வேலை அளவு திட்டங்கிறது இங்கே 24 வரை நான் எடுத்ததுனால 2 அலகு போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் கம்மியாக 4 அலகு அந்த 4 நம்பர் 5 நம்பர் வரை எடுத்தீங்கன்னா ஒரு அலகு கூட போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா 2 அலகு போட்டிருக்கேன். ஒய்ஹெச்சில் என்ன போட்டிருக்கேன், 2 அலகு போட்டிருக்கேன். புள்ளிகள் எப்பயும் போல் எல்லா ஜோடியும் நம்ம எழுதிடுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து என்ன ஆகுது பாருங்கள், 1லேருந்து 24 கூடுது. இப்போ ஒய் வந்து 24லேருந்து 1 குறையுது. அப்போ எக்ஸ் கூடும்போது ஒய் என்ன ஆகுது, குறையுது. அப்போ இது எதிர் மாறுபாடு தான். எதிர் மாறுபாடுனா XY = என்ன வந்துருச்சு, K வந்துருச்சு. அப்போ XY = Kங்கிறது நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஜெராக்ஸு எடுத்து, ஜெராக்ஸ்னால் எக்ஸு, எடுத்துன்னா ஒய், கொடுங்க அப்படின்னா K. அதை நான் வச்சுக்கோங்க. அது K = மதிப்பு என்னது, இந்த 1ஐயும் 24ஐயும் பெருக்கிறோம். இந்த 1ஐயும் 24ஐயும் பெருக்கிறோம். ஒரு 24 எவ்வளவு, 24. அப்போ விகித மாறிலி 24 ஆயிடுச்சு. சமன்பாடு XY = 24, XY = 24. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, X = 3ண்டா ஒய் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. X = 3ண்டா 3ஓட எதை பெருக்குனா 24 வரும்னு பார்த்துக்குங்க. 3 × 24. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 3 × 8 பெருக்குனா தான் 24 வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து இந்த 8 தான். அடுத்து அதே மாதிரி இங்கே ஒய் இது 2க்கு வந்து என்ன இருக்குனாக்கா 6 இருக்குது. இப்போ 4 × 6 = தான் 24 வரும். அப்போ இதில் பெருக்க வேண்டியது 4, 6 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் அதுக்கு ஆன்சர். சரியா. இப்போ முதலுக்கு ஆன்சர் ஒய்யோட மதிப்பு 8, 2வது ஆன்சர் எக்ஸோட மதிப்பு 4. இது 4ம் 2 இல்லையாச்சுனாக்கா இந்த பக்கத்தோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அட்டவணை பார்த்தாச்சு. இந்த அட்டவணை பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துருவோம். இந்த கிராஃப் பாருங்க. கிராஃபு கணக்கு XY = 24 அப்படின்னு போட்டிருக்கு. அளவு திட்டம் 2 அலகு, இங்கேயும் 2 அலகு போட்டாச்சு. இந்த பக்கம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் குறிச்சிட்டே வர்றோம். 1, 24,
அப்படியே 2,12 இங்கே 3,8 நான் வந்து 4,6 இந்த 2 பாயிண்ட்டும் ஏன் கலர் மாற்றி கொஸ்டின் அது 2 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டினில் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அந்த 3/24 பார்த்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின். அதே மாதிரி 4/24 எக்ஸு போல் 3ண்டா ஒய்யோட மதிப்பு 8, அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு 6ண்டா எக்ஸோட மதிப்பு 4. இதுதான் கேட்டிருந்தாங்க. அது ரெண்டையும் இந்த 3,8ம் 4,6ம் வர்ற மாதிரி அந்த 2 கலர் மாற்றி இருக்கு. மிச்ச புள்ளியில் நார்மல் புள்ளி. இது 6, இங்கே 4, இது 8, இங்கே 3. 2க்கு 4 இடையில 3 இருக்குது. இந்த இடத்துல வேண்டாம் அந்த 3க்கு நேரம் போட்டுக்குங்க. இந்த இடத்துல 8 3க்கு நேரம் இது வந்து 3 குறிக்குது. அதான் அதுக்கு நேரம் 3 இங்கே வருது. 8,3. அதே மாதிரி இங்கே 12,2, இங்கே வந்து 24,1. இந்த லாஸ்ட் புள்ளி வந்து 24,1. அதாவது 1 வந்து இந்த இடத்துல வருது. இதை நான் வச்சுக்கிறேன். இது போட்டீங்க அப்படின்னாக்கா கணக்கு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த படம் எப்படி வரைஞ்சிருக்குன்னு தெரியுதான்னு பாருங்கள். இந்த படத்தில் எழுதிட்டு இந்த கடைசியில் இந்த XY = 24 இது எழுதிடணும். இங்கே மேலேயும் இந்த அளவு திட்டம் மேலே எழுதிடணும். இதை பார்த்துங்க. நீங்கள் படத்தை இப்படி தெளிவாக போட்டீங்க அப்படின்னா அந்த வளைவரை வரையும் போது நல்லா கரு மாதிரி இருக்கணும். அது அடித்தல் திருத்தல் இல்லாமல் போட்டீங்க அப்படின்னாக்கா மார்க் குறையிறதுக்கு வேலையில்லை. நன்றி.